கருவமைப்புப் பதிவுகள். மேலடுக்குப் பதிவுகள். மனத்தின் மாண்பு எதுவோ அதுவே மனிதனின் மாண்பு. மனத்தின் மாண்பு உடல் மூலமாக உலகத்தோடு தொடர்பு கொள்ளுகின்ற போது உணர்தல், துய்த்தல், தெளிதல் ஆகிய அறிவியக்கப் பதிவுகள் ஏற்படுகின்றன. இப்பதிவுகளே வினைப்பதிவுகள் எனப்படும். ஒவ்வொரு மனிதனிடமும் 2 அடுக்கு வினைப்பதிவுகள் உண்டு. அவை 1 மேலடுக்குப் பதிவுகள், 2 கருவமைப்புப் பதிவுகள். மேலடுக்குப் பதிவுகள். பிராரத் கர்மம். எந்தச் செயலும் ஒரு மனிதனுக்குப் பிறந்தது முதல் இறக்கும் வரையில் அவனது கர்மயத்தின் தன்மைகளாக மாற்றம் பெற்று இருப்பாக நிலைத்து விடுகிறது. மூளை நன்கு வளர்ச்சியடைந்து 3வது வயது முதல் இன்று வரை ஒருவர் செய்த செயல்களும் விளைவுகளும் இன்ப துன்ப அனுபவங்களும் கருமயத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இத்தகைய பதிவுகளும் தன்மாற்ற விளைவுகளும் கருமயத்தில் உள்ளன. இவை மேலடுக்குப் பதிவுகள் அல்லது தன்வினைப் பதிவுகள் எனப்படும். இதை வடநூலார் பிராரத் கர்மம் என்று அழைப்பர். கருவமைப்புப் பதிவுகள். சஞ்சித கர்மம். தற்காலப் பிறவியான உடல் பிறந்தது முதல் மரணம் வரையில் நடக்கும் நிகழ்ச்சிகளை மட்டும் தன்மாற்றப் பதிவுகளாகக் கொண்டது அல்ல கருமயம். இந்தக் கருமயம் ஆதிகாலத்தில் ஒரு சிற்றுயிர் தோன்றியது முதல் படிப்படியாக உடல் மாற்றம் பெற்று பல கோடி சீவ இனங்களாக பரிணாமத்தில் வந்திருக்கிறது. சிற்றுயிரிலிருந்து ஒவ்வொரு உடலும் எடுத்துக்கொண்டே வரும்போது ஒவ்வொரு உடலிலேயும் என்னென்ன அனுபவங்கள் நடந்ததோ அந்த அனுபவங்கள் எல்லாம் அந்த காந்த ஆற்றலில் தெளிவு பெற்றிருக்கிறது. அதேபோல மனிதன் வரையில் வந்த எல்லா ஆற்றல்களும் கருமயத்தில் இருப்பாக இருக்கின்றன. இவ்வாறு ஓரறிவு வகையாகிய தாவரம் முதல் பரிணாமத் தொடராக தனது பெற்றோர் வரையில் எடுத்த பல்கோடிப் பிறவிகளிலும் ஆற்றிப் பெற்ற பதிவுகளின் தொகுப்பே கருவமைப்புப் பதிவுகள் அல்லது முன்வினைப் பதிவுகள் எனப்படும். இதை வடநூலார் சஞ்சித கர்மம் என்பர். இத்தகைய முன்வினைப் பதிவுகள் தன்வினைப் பதிவுகள் ஆகிய இரண்டும் சேர்ந்த பதிவுகளே ஒருவரது அறிவாட்சித் தரம் ஆகும். சஞ்சித கர்மம், பிராரத் கர்மம் என்ற இரண்டின் கூட்டுத் தொகுப்பே மனித மனத்தின் மாண்பு ஆகும். ஆகாமிய கர்மம். இவ்விரண்டு பதிவுகளுக்கேற்ப ஒரு மனிதன் உலகத்தோடு தொடர்பு கொள்கின்ற போது விருப்பமும் செயலும் உருவாகின்றன. இதுவே ஆகாமிய கர்மம். ஆன்மாவுக்கு இச்சையை ஊட்டி செயலில் ஈடுபடச் செய்கின்ற மனச்செயல் எழுச்சிகளை ஆகாமிய கர்மம் என்பர். ஆகாமிய கர்மத்தை தமிழ் நூலார் புகுவினை என்பர். கருத்தொடராக வந்த கருவமைப்புப் பதிவுகளையும் தற்போது உள்ள உடலால் ஆற்றிய வினைப் பதிவுகளான மேலடுக்குப் பதிவுகளையும் பழவினை என்பர். வாழ்க வளமுடன்.